ஹாய், வெல்கம் டு அனிதா குக்கிங் டைரிஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது முள்ளங்கி சாம்பார். இதுக்கு ஊற வச்சுருந்த துவரம்பருப்பு, 4 சின்ன வெங்காயம், ஒரு தக்காளி, 2 பல் பூண்டை குக்கரில் எடுத்திருக்கேன். 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்து மூடி போட்டு 2லேருந்து 3 விசில்ஸ் வச்சு எடுத்துக்கலாம். இன்னொரு பக்கம் ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில், 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் வெந்தயம், கொஞ்சமாக பெருங்காயத்தூள், ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை. இது நல்லா பொரிய விட்டுக்கலாம். இதோட வெட்டி வச்சிருந்த முள்ளங்கி சேர்த்துருக்கேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் சாம்பார் தூள், 1/2 டம்ளர் தண்ணி. மூடி போட்டு 5 நிமிஷம் வேக விடுங்க. இப்போ பருப்பு வெந்துருச்சான்னு பார்க்கலாம். பருப்பு நல்லா வெந்துருச்சு. இப்போ நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாம். இப்போ முள்ளங்கி அரைவாசி வெந்துருச்சு. இதோட வேக வச்ச பருப்பை நம்ம சேர்த்துக்கலாம். நான் ஆல்ரெடி புளி எடுத்து வச்சுருந்தேன். சுடு தண்ணியில் ஊற வச்சுருந்தேன். நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்துக்கோங்க. அதை நல்லா தண்ணியாக கரைச்சி சாம்பாரில் சேர்த்துக்கலாம். சாம்பாருக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு 10 to 15 மினிட்ஸ் சிம்லேயே வச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான முள்ளங்கி சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இது சாப்பாடு, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட நான் இன்றைக்கி தொட்டு சாப்பிட்றதுக்கு செய்கிறது பீட்ரூட் பொரியல். இதுக்கு நான் 3 பெரிய சைஸ் பீட்ரூட் எடுத்திருக்கேன். வாஷ் பண்ணி தோல் சீவிக்கோங்க. நல்லா துருவி வச்சுக்கோங்க. ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில், கொஞ்சமாக கடுகு, உளுத்தம்பருப்பு, பொடியை நறுக்கின பச்சை மிளகாய், கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் பொடியை நறுக்கின சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. பெரிய வெங்காயம் இருந்தால் 1 பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இது லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் பீட்ரூட்டை சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பொரியல் செய்யும்போது சிம்லேயே வச்சுக்கோங்க. பொரியலுக்கு தேவையான உப்பை சேர்த்துக்கிறேன். மறுபடியும் ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பீட்ரூட் வேகிறதுக்கு கொஞ்சமாக நான் தண்ணி தெளிச்சுக்கிறேன். இப்போ மூடி போட்டு 10 to 15 மினிட்ஸ் சிம்லேயே வச்சு எடுத்திங்கன்னா பீட்ரூட் பொரியல் ரெடி ஆகிடும். நடுவில் ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க, அடி பிடிக்காமல் இருக்க. பீட்ரூட் முழுசாக வெந்ததுக்கப்புறம் தேங்காய் துருவல் சேர்த்துக்கணும். அவ்வளோதான், கலந்து இறக்குனீங்கன்னா பீட்ரூட் பொரியல் ரெடி ஆகிடும். இது இந்த முள்ளங்கி சாம்பாருக்கு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா அனிதா குக்கிங் டைரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.